அது கரெக்டாக வந்துல அர்த்தம் மாறிடும். அப்போ அந்த ஒரு டென்ஷனெல்லாம் இருந்தது. பட் சார்னு கூட பேசியதுக்கப்புறம் அந்த டென்ஷன் எல்லாம் பிரேக் ஆகிடுச்சு. சார் அந்த ஃபிலிம் பார்க்கும்போது எனக்கு இவரோட ஃபஸ்ட்டு ஃபிலிம் தொட்டு நான் பார்க்கும் எனக்கு இவரை கூட கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும். போய் பேசும்போது ஓகே பிரேக் ஆகிடுச்சு. அதுக்கு சேஷம் அவர் என்கிட்ட சொல்லியாச்சு எல்லாம் கரெக்ட். இப்போ சாரு சொன்னது இல்லையா டோன் இந்த மாதிரி இமோஷன் இருக்கும்போது இப்படி தான் டைலாக் வருது, அதுன்னு என்ன டோன் இருக்குது அதெல்லாம் எனக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தாச்சு. அப்போ கொடுக்கான்னு சொல்லியாச்சு. அப்போ நம்ம ஓகே இந்த கேரக்டருக்கு நான் ஓகேவா சார்? கரெக்டாக சார் அது ஓகே சார் என்ன வில் டூ. அந்த நேற்று சொன்னீங்களா அது சொல்லுங்க. நேற்று சொன்னார் சித்தா இல்லை சித்தாவோட பாதிப்பு எப்படி எவ்வளோன்னா சொன்னார் வந்து கதை சொன்னார் ஃபுல்லாக சொன்னார் எல்லாம் சொல்லி ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொன்னால் ஓகே. ஆனால் எனக்கு ஒரு வார்த்தை புரியாமல் எனக்கு நம்ம நரேஷன் பற்றி சொன்னீங்க. நரேஷனா ஃபஸ்ட்டு அது பற்றி பேசணுமா சார்? ஒன்றும் இல்லை சார், இது கேட்டு நான் நெட்டி இருக்கிறது. ஓகே அவரு நான் நம்பரு அருண்குமார் சாரோட நம்பரை நான் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி அவரை விളിக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கு. அந்த டைமில் ஷிபு சார் HR ஃபிலிம்ஸில் வந்து உங்கள்கிட்ட ஒரு கதை சொல்லணுமா, விக்ரம் சார் வச்சு நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். விக்ரம் சார் படம் ஓகே, யார் டைரக்டர் வந்து அருண் சார். அருண் சாரா சார் நான் விളിக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஓகே கதை கேட்கணுமா, ஓகே வர சொல்லு. அனுங்க நான் கதை பண்ண வந்து என்னவோ அவர் பேசிகிட்டு இருக்கேன். ஆனா ஓகே சொல்லிட்டாரா நல்லா இருக்கு சார் எல்லாம் பேசிட்டு இருக்கேன்னா ஓகே 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 சார் ஓகே சார் எனக்கு இந்த கேரக்டர் நான் ஓகேவா? ஓகே சார் சார் வில் டூ இட் சார். எல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியல, அவருக்கு ஒண்ணுமே புரியல, ஒரு வார்த்தை புரியல. அப்ப அதுக்கப்புறம் அல்ல சார், அதுக்கப்புறம் 2 நாளுக்கு முன்னாடி அங்கே போய் கதை என்னென்னு கேரக்டர் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. இதெல்லாம் கொடுக்கான்னு சொல்லி ஓகே ஃபஸ்ட்டு டே வந்து அது சார் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். தமிழே தெரியல. அப்போது அங்கே வரும்போது சார் ஃபஸ்ட்டு டே சார் எனக்கு ஒரு டைலாக் இருக்கா சார்? டைலாக் கொஞ்சம் சின்ன டைலாக் சார், நோ ப்ராப்ளம் சார் பண்ணிடலாம். ஓகே அப்போ சின்ன டைலாக் கொடுத்து அது ஓகே. செகண்ட் டே வந்து மார்னிங்கில் அல்ல ஈவினிங்கில் வந்து சார் ரெடியா சார்? ரெடி சார். டைலாக் இருக்கா வாங்க தரேன். அப்போ விളിச்சிட்டு போய் ஓகே ஒரு குத்து டைலாக், இத்தனை டைலாக் எப்படி இது வாய்ஸில் ரெக்கார்ட் பண்ணி கடை நான் இது கேட்டு இது ஃபிலிம் ஃபுல்லாகவே இருக்கு. இல்லை இது உங்களை மட்டும்தான் எனக்கு டைலாக் கண்ணை என்ன சொல்றது எல்லாம் உங்களுக்கு தான். ஓகே சார் இந்த மாதிரி ஓகே. அப்போ எனக்கு விக்ரம் சார் இவரு எல்லாரும் இருக்கு. செகண்ட் ஃபர்ஸ்ட் டே நானும் சாரும் அது எனக்கு டைலாக் இல்ல குன்னோட இல்ல சார் முடியல சார் இத்தனை மட்டும். அப்ப நான் தமிழ் ஓகே சூப்பர் செட். நெக்ஸ்ட் டே வந்து சார் குத்து டைலாக் இது வந்து கேட்டு அப்புறம் நான் சொன்னேன் சார் அது அப்பா இல்ல சார் இது இன்னைக்கே சார் நாளைக்கு எடுத்துடலாம் பரவாயில்ல சார் இது சிங்கிள் ஷாட் தான். சிங்கிள் ஷாட்டா? திடீர்னு 3 அட்டாக் வந்து போச்சு எனக்கே தெரியும். சிங்கிள் ஷாட்டா சார் இது எப்படி சார்? நான் பதிய வெளியில இறங்கி ஓடுறதுக்கு ட்ரை பண்ணேன். பட் ஏரிய தெரியல, வழி தெரியல, ஃபுல் ஒரு காடுக்குள்ள ஷூட்டு. அப்போ திருப்பி வந்து ஓகே சார் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டே அவர் வந்து இது சார் இது எப்படி எடுக்கிறது குறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற இடங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு நானும் விக்ரம் சாரும் அது எல்லாரும் ஆகிட்டு பர்ஃபார்ம் பண்ணுறோம். அப்போ சாரு குறை ஹெல்ப்பு இது அவரெல்லாம் கம்ஃபர்ட் ஆக்கி இந்த எல்லாம் இது இப்படி தான் அதெல்லாம் சொல்லி கொடுத்து அப்போ எனக்கு கொஞ்சம் கூட நம்மளை ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் ஆக்கி அப்போ சாரு இடக்கி சொல்லும் இது சூப்பராக இருந்துச்சு. அப்போ நான் அந்த மாதிரி மோட்டிவேஷன் இதெல்லாம் கிடச்சாச்சு. அப்போ சிங்கிள் பிட்டு தான் ரிஹர்சல் பண்ணி அதில் நிறைய இருக்கு. அப்போ சொல்லலாம் சார் கன் ஷாட் இருக்கு, ஃபயர் ஒர்க் இருக்கு, இந்த பாம் பிளாஸ்ட் இருக்கு, இது ஃபைட் இருக்கு, ஆக்சிடென்ட் இருக்கு. இதெல்லாம் ஒரு ஒல்லிய ஈவெண்ட் தான் 60 மினிட்டுக்குள்ள. அப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ ஒரு பிட்டு ஆகிட்டு பார்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நாள் முடிஞ்சு 3ஆம் நாள் ரன் த்ரூ பார்த்ததுக்கப்புறம் அவர் டேக் எடுத்தார். எல்லாமே நான் சொல்லு சார் டேக் எடுத்து ஓகே சொன்னாரு. ஒரு 5 நிமிஷம் அப்புறம் நான் பார்க்கும்போது சார் அழுந்துட்டே இருக்கு. என்ன சார் எல்லாரும் விற்கிற சார் எல்லாரும் அவரை கிட்ட போய் என்ன சார்? இல்லை சார் எனக்கு ஒரு
ஒரு டேக் கூட போடலாம், ஒன் மோர் போனோம் சார். காலை ஒரு 4 மணி ஆச்சு. இது எல்லாமே நைட் ஷூட்டிங். நைட் ஷூட்டா? விடிஞ்சிருச்சு காலையில இன்னும் இல்ல, நான் உடனே வெளுத்துடும். அப்போ அங்கே நிற்கும்போது சாதாரண இது எப்படி இது சாதாரண ஒரு ஃபிலிமில் இந்த எல்லாம் ரீசெட் பண்ணதுக்கு ஒரு 2 hours 3 hours மினிமம் இருக்கும். வண்டி இதெல்லாம் ரீசெட் பண்ணணும். எனக்கே தெரியாது, ஒரு ½ எல்லாம் ரீசெட் ஆயிடுச்சு. ஒரு 4:30 நம்மள ஷோட் எடுத்து அன்னைக்கு எடுத்தே ஆகணும், வேற வழி இல்லை. வரல அது ஷோட் எடுத்து அதுக்கப்புறம் மீண்டும் சார் அழுதுட்டே இருக்கு. என்ன சார் சந்தோஷமா அந்த மனுஷன பக்கத்து ஸ்டேட்ல இருந்து கூட்டிட்டு வந்து 3 அட்டாக் 4 அட்டாக் கொடுத்துட்டு இருக்கீங்க. இவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவரு சில சமயங்கள்ல ப்ரொடக்ஷன் வந்து சார் 3 வண்டி இன்னைக்கு கிடக்கல. ஓ அப்படியா? அப்ப நான் சார் இன்னும் டைலாக் சமைச்சேன். என்னன்னா அப்படியே நம்மளை கூலாக்கிடும். அது அவருக்கு என்னது வேணுமோ அது ஒவ்வொரு பேருக்கிட்டு அவர் கண்டிப்பா எடுத்துடும். அதுக்காக இது நேச்சராவே இவரை கூட நின்னுட்டேன். இது கண்டிப்பா இதுல அன்சாரோட டைரக்டர் பிரில்லியன்ஸ். அது இந்த படம் பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரியும். So from one national award winner to another national award winner, how is it working? இல்ல அதன்னு சொல்ல முடியாது. National plus state award for comedy. ஆமா, எவ்வளவு வாங்கி. So சாருக்கு வந்து he loves அதுவும் குட் ஆக்டர்ஸ்லாம் பார்த்துட்டாருன்னா போய் உட்காந்து அவரை கொஞ்சிட்டு பாரு, என்ன நீ இப்படி பண்ண நமக்கே தோணும். சார் நீங்க விக்ரம் சார், நீங்க அதை மறந்துடாதீங்க அப்படி சொல்லணும் போல தோணும். ஸோ ஹவு இஸ் இட் இவர் ஹீ இஸ் ஆன் போர்டு? வீரதீர சூரன் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபிலிம். இவங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு கரிஸ்மேட்டிக் கெனி சாராவே பார்க்கறது, அந்த அழகான கெனி சாரை நாங்கள் பார்க்க முடிகிற ஒரு படம். அப்படிங்கிறப்போ somebody like சுராஜ் coming in, how was it for you sir? இல்லை, எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்டாக இருந்துச்சு. பிகாஸ் நாங்கள் முன்னாடியே டிசைட் பண்ணியிருந்தோம் இந்த படம் வந்து ரொம்ப ராவாக இருக்க போகிறதுனால எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸாக இருக்கணும். விச் இஸ் வை வி லைக் எஸ்ஜேலாம் வர்றது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய வர மாதிரி இருந்துச்சு. சார் இப்போ நான் சாரை பார்க்க போகிறேன், சார் கதை கேட்டார், சார் ஓகே சொல்லிட்டார் எல்லாத்தையுமே. பிகாஸ் இட் இஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு ரோலும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது. ஸோ அப்படி இருக்கும்போது துஷாரா கேம், துஷாரா இஸ் ஆல்சோ பெர்ஃபார்மர், அப்படி இருக்கும்போது ஸோ இவர் கேரக்டர் வந்து ரொம்ப கொஞ்சம் ட்ரிக்கியான கேரக்டர். ஆக்சுவலி எல்லா கேரக்டர்ஸுமே கொஞ்சம் கிரேயாக தான் இருக்கும். எல்லாருக்குமே ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும். யாருமே வில்லன் ஹீரோ அப்படி, நானும் வில்லன் தான், எல்லாருக்கும் நெகட்டிவ் ஷேட் இருக்கும், பாசிட்டிவ். ஸோ எல்லாருக்குமே வந்து அவங்களோட வாண்ட் அது வந்து கரெக்டாக இருக்கும். லைக் இவர் வந்து யூ வில் நெவர் சீ இஸ் வில்லன், ஐ இஸ் பாசிட்டிவ், ஐ எம் நாட் வில்லன், ஐம் நாட். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இவங்க ஃபேமிலியிலன்னு இருக்கிறதுனால இவங்களுக்கு மட்டும்தான் அவங்களோட இது கரெக்டாக இருக்கும், ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்கும். நாங்கள் எல்லாருமே செல்ஃபிஷ் இன் சம் வே. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய லேயர்ஸ் என்னன்னா அந்த கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கும்போது the moment we heard we were very kicked about it. And அவரோட எல்லா படங்களும் அண்ட் இப்போ ஓடிடினால we see everything, we all like his work. In fact I saw him in சிங்கப்பூர்னு. இல்லை சார், அது நான் சொல்லலாம். ஆமாம், அவர் சொன்ன, நான் சொன்ன நியூஸாக இருக்கும், அவர் சொன்ன ஒரு இல்லை. ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து 2005 மஜா ஃபிலிம் ஷூட் நடக்கும்போது, அப்போ ஒரு நடிகரில் ஃபர்ஸ்ட் இதில் வந்து ஒரே ஒரு குறுக்கீடு. ஆக்சுவலி இந்த இதில் வந்து நாங்களாம் பேச போகிறோம், அவர் அமைதியாக இருக்க போகிறோம்னு நினச்சிங்க. நல்லா இதெல்லாம் இங்கே வந்து கற்றுக்கிட்டதா இருக்கும். ஒரு வார்த்தை தமிழ் தெரியாது. இதெல்லாம் இங்க வந்து பேசும்போது தமிழ்ல மட்டுமே பேசுவோம். ஆமா சார், நீங்க 4 பக்கத்துக்கு 2வது நாள் கொடுத்தா பின்ன படம் முடிஞ்சா இப்படிதான் தமிழ் வரும். அது 40 பக்கமா? சூப்பர் ட்ரைனிங் எல்லாரும் சார். அது எல்லாரும் ஹெல்ப் பண்ணிட்டேன். எல்லாரும் ஹெல்ப் பண்ணிட்டாங்க. இப்போ 2005 மஜா கதை. மஜையில இருக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய லைஃப்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு நடிகரை கூட, அது ஹீரோட கூட, அது விக்ரம் சாரோட கூட, நானும் ஒய்ஃபு எல்லாம் இருந்து ஃபோட்டோ எல்லாம் எடுத்து போய், அதுக்கப்புறம் நான் சிங்கப்பூர் ஒரு மாலில் போய், அது எனக்கு ஃப்ளைட்டுன்னு டைம் ஆச்சு. அப்போ டேய் வா, என் ஃப்ரெண்டு பிடிச்சிட்டா 6வது வருவிட போவா இன்னும் வரைஞ்சிட்டு சீக்கிரம் போகும்போது ஒரு ஆள் வந்து, அது நான் உன்னோட ஃபேனு, ஹாய் ஹலோ சுராஜ், நம்ம ஹலோ ஃபோட்டோ எடுக்கணும், ஓகே ரெடி நிற்கும்போது, ஏய் விக்ரம் சார். நிறையா சார், நான் ஒரு ஃபேன், ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்டேன். ஐயோ நான் எடுத்து சார் ஒரு ஃபோட்டோ சார், ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அப்போவே எனக்கு ஆக்ரகம் இருந்து, இவரை கூட நடிக்கணும் ஆசை.
ஆசை இருந்தது. அதுக்கப்புறம் என்னுடைய லைஃப்ல ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அது சார்னு இருக்கு. அது எனக்கும் வந்து சினிமையில் போனோம், மிமிக்ரியில் போனோம், இதெல்லாம் ஆசை இருந்தது. பட் ஃபேமிலி வந்து அச்சம் வந்து ஃபோர்ஸில் இருக்காரு. அப்போ அவரும் ஃபோர்ஸில் போனோம். எனக்கு தால்பரியம் இல்லை. அச்சம் வந்து மிலிட்ரி, பிரதர் வந்து மிலிட்ரி, நான் வந்து மிமிக்ரி. அப்ப அப்படியே போயிட்டா கொஞ்சம் டைமுக்குள்ள வாங்க சார் களத்துல இறங்குங்க. சுராஜோட இன்டர்வியூ நாங்களா ஆடியன்ஸ். மிமிக்ரி. அதுக்கப்புறம் ஓகே இனி என்ன செய்யும். அதுக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கை உடைஞ்சு ஆக்சிடென்ட்ல கை போச்சு. அப்போ இன்னும் என்ன பண்ணுவோம், ஆக்டிங் எல்லாம் போச்சு, இனி வாழ்க்கையில் இன்னும் என்ன ஆயிடும். அப்போ சாரோட இன்டர்வியூ எல்லாம் பார்த்தேன். அதுல அது டாக்டர் அது நடக்க முடியாதுன்னு சொல்றது அது அவரோட பேஷன்லால அவர் எங்கேயோ ஆக்டர் லெவலில் எங்கேயோ போயிட்டார். அப்போ அது எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். அதுக்கப்புறம் லொக்கேஷனில் அது வேற ஆளு தான். ஆக்டிங்கில் நம்மளை நெட்டி பார்க்க நிற்கும்போது லொக்கேஷனில் வந்து எல்லாம் ஒரு சிங்கிள் டே நைட்டு தான் ஷூட்டு. நைட்டு ஒரு 6:30 ஆகும்போது சார் வரும். 7 o'clock கேரவான் இறங்கி കഴിഞ്ഞാൽ പിന്നെ திரும்பி இல்லை, திரும்பி லாஸ்ட்டு எல்லாரும் முடிச்சதுக்கப்புறம் சார் போகும். அப்போ அப்படி இறங்கி வரும். சாதாரணமாக சினிமையில் ஒரு ஹீரோ வரும்போது எல்லாரும் கூடுதல் கிட்ட வராருல, அவர் கொஞ்சம் ரெஸ்பெக்டாக பின்னாடியா கொஞ்சம் தள்ளி நிற்பார். பட் நான் எங்கேயும் பார்த்தது இல்லை. சார் வரும்போது தேனீச்ச கூடலையே அந்த மாதிரி எல்லாரும் சாருக்கிட்ட வருன்னா இது என்னடா இது வரும். அவர்கிட்ட ஒவ்வொரு பேர் எடுத்து பேசும். அது எனக்கு புதுசு. இது என்ன சார், அவர்கிட்ட எல்லா செக்ஷன் அசிஸ்டண்ட்டு அது எல்லாரும் பேர் எடுத்து பேசி எப்படி இருக்கு, என்ன இருக்கு, நல்லா இருக்குங்களா, ஓகே இனி யாராவது இங்க வரல, டே குமாரு நீ எப்படி இருக்கு, அப்ப அவரு ஆமா சரி சார் சரி நேற்று எல்லாம் சொன்னதெல்லாம் கரெக்டு தானே, எல்லாமே கரெக்ட் சார், எல்லாம் கரெக்ட். அப்படி எல்லாம் நின்று எல்லாரையும் ஹெல்ப் பண்ணுவாரு. இவரோட இது வந்து இந்த மேக்கப் மேம் வந்து பாம்பே, எனக்கு வந்து விக்ரம் சார். எனக்கு மட்டும் அல்ல ஒவ்வொரு பேருக்கும் சார் ஃப்ரீயே நிக்கவே இல்லை. ஃபுல் எனர்ஜெட்டிக்காக ஒரு பேசணும். அதாவது ஒரு இடைக்கு கேமரால ஒரு கட்டர் போடுறேன், சரி வெயிட் பண்ணு, அது ஃபைட்டு கை உடைஞ்சா ஓகே, அது இந்த கிரீம் போடு எல்லாம் அது மேக்கப் இவருக்கு எல்லாருக்கும் மேக்கப் எல்லாம் இது கொடுத்து இந்த மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு ஆளு நான் பார்த்ததே இல்லை. இது எல்லா யூனியன்லயும் கார்டு போட்டிருக்காரு. டிஃபரெண்டான ஆளு. அது ஒரு காட்ஸ் கிஃப்ட் சார். வாட் அன் ஆக்டர், வாட் அன் அமேசிங் பர்சன். லவ் யூ சார். உங்க கூட ஒர்க் பண்ணது எனக்கே தெரியாது, அது ரொம்ப சந்தோஷம். ஐயோ ஆனா சுராஜ் சார் நீ இவ்வளவு பிரிஞ்சு நாங்களாம் வாயடிச்சு போயிருக்கோம்ப்பா. ஐயோ ஹவ் ஃபன்னி இஸ். அவர் மிலிட்டரி இவர் மிலிட்டரி நம்ம மிமிக்ரி. இன்டர்வியூக்கான பர்பஸ் முடிஞ்சு. இல்ல நான் திரும்ப வருவேன் உங்ககிட்ட. பர்பஸ் முடியல. சார் வந்து எனக்கு பிக் ஃபேன். எல்லா மூவி நான் பார்ப்பேன். நீங்க பார்த்துருப்பீங்க எல்லா மூவி. அப்போ இந்த ஆளை நேரிட்டு பார்க்கணும். அப்போ நம்ம பக்கம் வீட்டில் பையன் மாறுற எல்லாம் சொல்லும், இந்த படத்துல போரு அவரு பையன்மார்கிட்ட போய் என்ன சார் சொல்லும், இல்ல ஃப்ரெண்டு தான் நெய்பர்ஸ். அப்போ அவரு டேய் விக்ரம் சாரோட படம் இருக்குடா. விக்ரம் சார் அது எஸ்ஜே சூர்யாவும் இருக்கு, எஸ்ஜே சூர்யா சார் இருக்கா, ஓகே. அப்போ இங்க வரும் அவரை படம். எனக்கு டிஃப்ரெண்டான ஒரு ஆக்டிங். ஒரு நேரத்தை சொன்ன மாதிரி நம்ம இது இல்லையா சிவாஜி சாரோட லைட்டா அதெல்லாம் எடுத்துட்டு வேற மாதிரி அவரு பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த மாதிரி ஒரு சீரியஸா காமெடி பண்றவங்க இங்க கொஞ்சம் கம்மி தான். சார் ஒவ்வொரு கேரக்டரும் சீரியஸான காமெடி பண்றோம். அது எனக்கும் பயங்கர பிடிக்கும். அப்ப அதுக்கப்புறம் லொகேஷன்ல வந்து எடுத்துட்டு போற மாதிரி புரிஞ்சிருச்சு. அதுல நமக்கு சிரிப்பு வரும். அதுக்கு வந்து சார் லொகேஷன்ல வரும்போது உட்காரவே மாட்டார் சார். ஏன் சார் எனக்கு தெரியல.
இல்ல இல்ல அவர் செட்டுக்கு வந்து உட்கார மாட்டாரு. உட்கார விட்டாரு. அவர் ஒரு chair சிஸ்டமேட்டிக்கான முன்னாடி போட்டு நின்றுவாரு. ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஆளு. Okay, ஆனா உட்காரவே மாட்டார். உட்காரவே மாட்டா. அது அவரு அது correct ஆ எனக்கு இதுதான் கம்ஃபர்ட். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஐயோ சார், நான் இன்னைக்கு உங்களுக்கு ஃபேன் ஆயிட்டேன். நான் அதான் சொல்ல வந்தேன். எப்படிடா நம்ம ஏதா ஷூட்டிங் ஸ்பாட்ல பேசுறதுக்கு டைம் கிடைக்கல, இன்னும் கொஞ்சம் பேசுற விடுங்க, ஃபர்தர் படங்களை பேசுறோம். ஒரு மலையாள படத்துல போயிட்டா பேசிட வேண்டியதானே சார்? இல்ல, அவரை தமிழுக்கு போங்க நிறையா. நீங்களும் போங்க ஆமா, சார். கண்டிப்பா. என்ன இருக்கு? தேங்க்யூ சார். வரணும் சார். இல்ல, உண்மையாவே சார் வரல. மலையாளத்துல வந்து மலையாளம் தமிழோட என்னைக்குமே பிணைஞ்சுதான் இருக்கு. பிக் பிரதர் ஸ்மால் பிரதர் தான். ஆக்சுவலா இப்போ வந்து இப்போ வந்து 4 ஸ்டேட்டு வந்து ரொம்ப க்ளோஸா கனெக்ட் ஆயிடுச்சு. தமிழ், கேரளா, தெலுங்கு, கர்நாடகா, ஆல் சவுத் இந்தியா, அந்த 4 ஸ்டேட்டும் இப்போ வந்து பேரியர் லைனே இல்லை. இப்போ உண்மையாகவே சொல்கிறேன், மற்ற ஸ்டேட்டுக்காரங்களுக்கு நம்ம வந்து ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா, தமிழ் படத்தை தமிழாவே பார்க்குறாங்க மலையாளத்தில், தமிழ் படத்தை கர்நாடகத்தில் தமிழாவே பார்க்குறாங்க, தெலுங்கு மட்டும் அப்படி பார்க்க மாட்டாங்க. தெலுங்கு அந்த பழக்கம் இன்னும் இவங்க வந்து தமிழ் புரிஞ்சே பார்க்குறாங்க. அது வந்து நம்ம ஒரு பெரிய நம்ம அதுக்கு வந்து we have to thank them கண்டிப்பா. ஏன்னா அந்த இப்போ வந்து நமக்கு இப்போ வருது, இப்போ வந்து மஞ்சுமல் பாய் சிங் வருது, பிரேம் வருது, பிரேம்லாம் வருது. முன்னாடி வந்து ஃபாசில் சார் டைரக்ட் பண்ண படம் வரும்பொழுது அது வந்து உண்மையாகவே அதெல்லாம் பெரிய லேர்னிங்கான படங்கள். வருஷம் 16 அந்த டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போது அந்த படங்கள் வரும்பொழுது தமிழில் ரீமேக் பண்ணுவாங்க. இப்போ அப்படி இல்லை. இப்போ தமிழ் படம் தமிழில் மலையாளத்தில் அப்படியே ஓடுது, கர்நாடகாவில் அப்படியே ஓடுது, கொஞ்சம் ரூரல் ஏரியாவுக்கு மட்டும் டப் பண்ணி போகுது. அதனால இப்போது கலந்துருச்சு இண்டஸ்ட்ரி, 4 இண்டஸ்ட்ரி கலந்துருச்சு. ஹிந்தி இப்போ நம்ம நெருங்கிருச்சு, பட்டு இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கலந்துருச்சு. அது மட்டும் இன்னும் கொஞ்சம் பேரியர், கொஞ்சம் சில படங்கள் போய் ரீச் ஆகுது, சில